எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய இறைவன் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் இறைவனின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முதலாவதாக இந்த அமைதி கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்காக நான் துஆ செய்கிறேன். சகோதரர்கள் குறிப்பிட்டதை போன்று இஸ்லாத்தை பற்றிய மிக தவறான புரிதல்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் மட்டுமன்றி முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே உண்டாகியிருக்கிறது. இவற்றை போக்கும் விதமாக இந்த ஒரு சிறந்த நிகழ்ச்சியை மிகுந்த பொருட்செலவிலும் மிகுந்த உடல் உழைப்பிற்கு மத்தியிலும் இதனை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய இந்த சேவையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நற்கூலி வழங்க வேண்டுமாயும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டுமாயும் அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நேரம் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவர் மதீனாவிலே எகிப்திலே கவர்னராக இருக்கிறார். அவருடைய மகன் ஒரு ஏழையை சாட்டையால் அடித்து விட்டான். அந்த பாதிக்கப்பட்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்டு நேரே மதீனாவுக்கு வருகிறார். உம்முடைய கவர்னருடைய மகன் என்னை அடித்து விட்டான், இதற்கு நீதி பகர வேண்டும் என்று அவரிடத்திலே கோருகிறார். செய்தினா உமர் இப்னுல் ஹத்தாப் உடனடியாக கவர்னரை அழைத்தார்கள். அழைத்து அவருடைய மகனையும் வரவழைக்க செய்தார்கள். பாதிக்கப்பட்டவரிடத்திலே ஒரு சாட்டையை கையிலே கொடுத்து, எப்படி உன்னை அடித்தாரோ அதுபோல நீ அவரை அடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அவன் அடித்தான். அந்த பாதிக்கப்பட்டவன் கவர்னருடைய மகனை அடித்தான். உமர் சொன்னார், நீர் விரும்பினால் கவர்னரையும் கூட அடிக்கலாம், ஏனென்றால் கவர்னர் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த வேலையை அவன் செய்திருக்கிறான். ஆகவே அவரும் ஒரு வகையிலே பொறுப்பானவர் தான், அவரும் தண்டனைக்குரியவர் தான் என்று சொன்னபோது அந்த பாதிக்கப்பட்டவன் சொன்னான், வேண்டாம் வேண்டாம், நான் கவர்னரை தண்டிக்க விரும்பவில்லை, அவன் மகன்தான் என்னை அடித்தான் என்று சொன்னார். அப்போது உமர் சொன்னார், அம்ர் இப்னுல் ஆஸே, மனிதர்கள் அனைவரும் தங்கள் தாயினுடைய வயிற்றிலிருந்து சுதந்திரமாக பிறந்திருக்கிறார்கள். என்றிலிருந்து நீர் அவர்களை அடிமையாக்க ஆரம்பித்தீர். சுதந்திர மனிதனை அடிமையாக ஆக்குவதற்கு உமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் கேட்டார்கள். ஆக மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவதற்கு எந்த உரிமையும் இந்த உலகத்திலே உள்ள எந்த மனிதனுக்கும் கிடையாது. ஆகவே மனித உரிமைகள் என்பது மனிதனுடைய பிறப்பு உரிமை. அது யாருக்கும் யாரும் வழங்குகின்ற சலுகை அல்ல. அவன் மனிதனாக பிறந்து விட்டாலே அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உரிமையாகத்தான் இந்த மனித உரிமை இஸ்லாத்திலே பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று மனித உரிமை உலகெங்கும் மீறப்பட்டு வருவதை பார்க்கிறோம். கருவிலே இருக்கிற குழந்தைக்கு கூட உயிர் வாழ்வதற்கு உரிமை தருவதில்லை. அந்த குழந்தையினுடைய உரிமையை கூட இவர்கள் பறித்து விடுகிறார்கள். பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் கருவையும் அளிக்கிறார்கள், சிசுவிலும் அளிக்கிறார்கள். வரதட்சணை கொண்டு வராவிட்டால் உயிரோடு எரிக்கிறார்கள். கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டையிலும் எரிக்கிறார்கள். மனைவியை கொடுமைப்படுத்துகிறார்கள், குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்கள், தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். ஜாதியின் பெயரால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து மனிதர்களை தீண்டத்தகாதவர்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் அடிப்படையிலே பாரபட்சம் காட்டி உரிமைகளை மறுத்து வகுப்பு கலவரங்களை உண்டு பண்ணி சிறுபான்மை மக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் உயர்ந்த கட்டத்திற்கு செல்வதாக இருந்தால், யார் மனித உரிமையை பற்றி அதிகம் பேசுகிறார்களோ அவர்கள்தான் அதிகமாக மனித உரிமைகளை பறிப்பவர்கள். இன்று உலகத்திலே அதிகமாக மனித உரிமையை பற்றி பேசுபவர்கள் யார்? அமெரிக்கர்கள், மேலை நாட்டவர்கள். அவர்கள் தான் வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தினுடைய ஒவ்வொரு மனித உரிமை மீறலை நீங்கள் பார்த்தால் அதற்கு பின்னாலே ஒரு அமெரிக்கா இருக்கும். அது பாலஸ்தீனமாக இருந்தாலும் சரி, அது சூடானாக இருந்தாலும் சரி, அது ஆப்கானிஸ்தானமாக இருந்தாலும் சரி, அது ஈராக்காக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் இவர்கள் மூக்கை நுழைக்காத இடமே கிடையாது. ஆக மனித உரிமைகளை யார் அதிகமாக பேசுகிறார்களோ அவர்கள் தான் அதனை பறித்து கொண்டு வருகிறார்கள். ஆக முதல் மனிதனிலிருந்தே மனித உரிமை மீறல் ஆரம்பமாகிறது. முதல் மனிதன் காபீல் என்பவன் ஆதத்தினுடைய முதல் மகன். காபீல் என்பவன் இன்னொருடைய மகன், அவருடைய சகோதரனை கொன்றான்.
அதிலிருந்தே மனித உரிமை மீறல் ஆரம்பமாகி அது இன்று வரை நடைபெற்றுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் மனித உரிமையை பற்றி எப்போது பேச ஆரம்பித்தது? வரலாற்றை சற்று புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், ஜார்ஜ் மன்னர் இங்கிலாந்திலே ஆண்டு கொண்டிருந்த போது 1215 ஆண்டில்தான் உலகத்திலே முதலாவதாக மனித உரிமை பற்றி பேசப்பட்டது. அப்போதான் மேக்னா கார்ட்டா என்று சொல்லக்கூடிய மனித உரிமை சாசனம் முதலாவதாக வகுக்கப்பட்டது. அதன் பின்னர் பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்க புரட்சி, இவற்றின் விளைவாக 17வது 18வது நூற்றாண்டுகளிலே இந்த மனித உரிமை பற்றி இன்னும் அதிகமாக பேசப்பட்டு அந்த நாடுகளுடைய அரசியல் சாசனங்களிலே அவைகள் இடம்பெற்றன. இறுதியாக 1948 ஆண்டில்தான் ஐக்கிய நாடுகள் சபை த யுனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட், மனித உரிமை சாசனம் என்பதனை நிறைவேற்றியதை பார்க்கிறோம். ஆக வரலாற்றை பார்க்கிற போது 13வது நூற்றாண்டில் தான் மனித உரிமையை பற்றி மனித குலம் பேச ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு நபியும் இந்த மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவராகத்தான் இருந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும். முதல் நபியிலிருந்து பின்னர் வரக்கூடிய எல்லா நபிமாவுடைய வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் ஆது கூட்டத்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் அஷத்து மின்னா குவத்தன், எங்களை விட சிறந்த பலசாலி யார் என்று ஆணவம் பிடித்து அலைந்த அந்த ஆது கூட்டத்தாருக்கு எதிராக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதே போல சமூது கூட்டத்தார்கள் செய்த ஆணவத்திற்கு எதிராக நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். ஃபாரோன் மன்னன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் சமுதாயத்திலே பிறந்த அத்தனை ஆண் மக்களையும் கொன்றொழித்தான். அவனுக்கு எதிராக நபி மோசஸ் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். நம்ரூதினுடைய கொடுமைக்கு எதிராக இப்ராஹிம் அவர்கள் குரல் கொடுத்தார்கள். ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி என்ற தீமைகளை புரிந்து வந்த சமுதாய மக்களுக்கு எதிராக நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தார்கள். அளவைகளிலே நிர்வைகளிலே மோசடி செய்த மக்களுக்கு எதிராக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டமும் மனித உரிமைக்காக குரல் கொடுத்தவர்களாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் ஆவதற்கு முன்னரே மனித உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நபியாவதற்கு முன்னர் மக்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. மக்காவிலே உள்ள வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? வெளியூர் காலம் இருந்து பொருளை வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பதில்லை. இப்படி பல பேர் ஏமாத்திட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகங்கள் ஒரு சபையை ஆரம்பித்தார்கள். அதற்கு பேர் ஹில்ஃபுல் ஃபுலூல் என்ற பெயரிலே ஒரு சபையை ஆரம்பித்து, இனிமேல் மக்காவில் யாராவது இது போன்ற மோசடிகளை செய்தால் இந்த சபை அதற்கு எதிராக தட்டி கேட்கும் என்ற ஒரு அமைப்பை அவர்கள் ஆரம்பித்தார்கள். பெருமானாரிடத்திலே யாராவது வந்து என்னுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு என்று சொன்னால் உடனடியாக விரைந்து அதனை கேட்பார்கள். ஒரு முறை வருகிறார் ஒரு அனாதை, முகம்மதே, என்னுடைய உடைமைகளை இந்த அபூஜஹில் எடுத்துக்கொண்டு விட்டான், நான் அனாதையாக இருக்கிறேன் என்ற காரணத்தினால் என்னை ஏமாற்றி இந்த உடைமைகளை பறித்து கொண்டான் என்று சொன்னார். பெருமானார் அவர்களுக்கு கோபம். நேரடியாக அந்த அனாதை சிறுவனுடைய கையை பிடித்துக் கொண்டு அபூஜஹலுடைய வீட்டிற்கு சென்றார்கள். குறைஷிகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம், முகம்மதுக்கும் அபூஜஹலுக்கும் என்ன நடக்கப் போகிறது பார்ப்போம் என்று பெருமானார் நேரடியாக அவன் வீட்டிற்கு சென்றார்கள். இந்த அனாதையினுடைய சொத்தை நீ கொடுக்கிறாயா இல்லையா என்று கேட்டார்கள். அப்படியே விலவெடுத்து போனான் அபூஜஹல். வீட்டிற்கு உள்ளே சென்றான். அந்த சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே கொடுத்து விட்டான். குறைஷிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். முகம்மது சொன்னால் உடனடியாக இவன் கேட்டு விட்டானே என்று கேட்டார்கள். என்ன அபூஜஹலே, பயந்து போய்விட்டா என்று. அபூஜஹல் சொன்னான், முகம்மதை பார்த்தாலே எனக்கு பயமாகி போச்சு, அவர் வருகிற தோற்றத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக ஆகிவிட்டது, அவருடைய தோள்களிலே 2 ஒட்டகங்கள் புறப்பட்டு வருவதை போன்று நான் உணர்ந்தேன், ஆகவே என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆக அநீதிகள் விளைக்கப்படுகிற போது பெருமானார் அவர்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லை என்பதனை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். மக்கத்து வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அப்போதும் கூட மனித உரிமைக்கான வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மறுமையை பொய்யாக்குவனை பற்றி நபியே நீர் அறிவீரா? மறுமையே இல்லை என்று சொல்லுகிறானே, அவனை பற்றி நீர் அறிவீரா? அவன் யார்? அவன்தான் அனாதைகளை விரட்டுபவன், அவன்தான் ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக தூண்டுவதில்லை, இவன்தான் மறுமையை பொய்யாக்குபவன். ஆக மறுமையே இல்லை என்று சொல்வதற்கு வேறொன்றும் தேவையில்லை. அனாதைகளை விரட்டினாலே, ஏழைகளுக்கு உணவளிக்கும்படியாக தூண்டாமல் இருந்தாலே அவனுக்கு மறுமையின் மீது நம்பிக்கை இல்லை என்று பொருள்.
மறுமை என்று ஒன்று உண்டு, அங்கே விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வு இருந்திருந்தால் அவன் இந்த அனாதைகளை விரட்டி இருக்க மாட்டான். ஆக இந்த வசனம் மக்காவிலே இறங்கிய வசனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒமா அத்ராக மல் அகபா, ஒரு கடினமான மலைப்பாதை என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? அந்த கடினமான மலைப்பாதை என்பது ஒரு அடிமையை விடுதலை செய்வதாகும், உறவினரான ஏழைகளுக்கு உணவளிப்பதாகும், அனாதைகளுக்கு உணவளிப்பதாகும். இதுதான் கடினமான மலைப்பாதையை கடந்து செல்வது என்று திருமறை சொல்லுகிறது. ஆக மக்காவிலேயே வசனங்கள் இறக்கப்படுகின்றன. ஒய்தல் மாவுதத்து சுயிலத் பிஐதன்பின் குத்திலத், மறுமையிலே விசாரிக்கப்படும். இந்த உயிரோடு புதைக்கப்பட்ட இந்த குழந்தை இடத்திலே மறுமையிலே விசாரிக்கப்படும். என்ன காரணத்திற்காக நீ கொலை செய்யப்பட்டாய்? ஏதும் அறியாத பாவம் செய்யாத உன்னை கொலை செய்தார்களே, எதற்காக உன்னை கொலை செய்தார்கள் என்று இறைவன் அந்த குழந்தை இடத்திலே விசாரிப்பான் என்று வசனங்கள் மக்காவிலே இறங்குகின்றன. மக்காவிலே அவர்கள் ஜாதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். ஏழைகள் எல்லாம் பெரும்பாலான அணியிலே இருந்தார்கள். அந்த உயர் சாதியை சார்ந்தவர்கள் குறைஷிகள் என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, உம்முடைய மார்க்கத்தில் சேரலான்னு பார்த்தா இந்த கீழ் சாதி மக்களை எல்லாம் உம்மோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இவங்க இருக்கிற சபைக்கு நாங்க வர முடியுமா? அவர்களை போக சொல்லும், நாங்கள் உம்மோடு வந்து உட்கார்வதற்கு தயார் என்று சொன்னபோது, ஏன் அந்த ஏழைகளுடைய ஏழ்மை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் என்று பயப்படுகிறீர்களோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஆக மக்கத்து வாழ்க்கையில் அதற்காக குரல் கொடுத்தார்கள். மதீனத்து வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள். மதீனாவின் ஒவ்வொரு இடத்திலே ஆட்சி அதிகாரம் வந்துவிட்ட காரணத்தினால் அதனை முழுமையாக செயல்படுத்தி காட்டினார்கள். கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே முழங்கினார்கள், இந்த நாள், இந்த அரஃபா எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ, இந்த காபா எவ்வளவு புனிதமானதோ, அதை போலவே புனிதமானதுதான் மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும். நீங்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்வை சென்று சந்திக்கின்ற வரை அடுத்தவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறிப்பதிலே இருந்து நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மனித உரிமைகளுக்காக இஸ்லாம் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து குரல் கொடுத்திருக்கிறது. பெருமானார் காலத்திற்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலத்திலும் இதே நிலை நீடிக்கிறது. செய்தனா அபூபக்கர் அவர்கள் பதவி ஏற்கிறார்கள். பதவி ஏற்பு உரையிலே அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? எனக்கு பலசாலிகளை கண்டு நான் பயப்படவில்லை, பலமுள்ள மக்களை பற்றி, செல்வந்தர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் கவலைப்படுவதெல்லாம் இந்த பலவீனமான மக்கள். இந்த பலவீனமான மக்களுக்கு அவருடைய உரிமையை மீட்டு தரும் வரை அவர்கள் தான் எனக்கு கடினமானவர்கள். பலவீனமான மக்களுக்கு உரிமைகளை மீட்டு தருவதுதான் கடினமான பணி. ஆகவே அவர்கள் தான் எனக்கு கஷ்டமானவர்கள் என்று சொன்னார்கள். ஆக கலீஃபாக்களுடைய காலம், அதற்கு பின்னாலே வந்த ஆட்சி காலத்திலும் கூட இந்த மனித உரிமைக்காக இஸ்லாம் குரல் கொடுத்திருக்கு. அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்களாக உயர்ந்தார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான். ஸ்லேவ் டைனாஸ்டி என்று சொல்லுகிறோம். ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமைகளாக இருந்தவர்கள் ஆட்சியாளர்களாக உயர்ந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே உங்களாலே பார்க்க முடியும். ஆக அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் உலகத்திலே பரவியதே மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்துதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், 3 முக்கியமான காரணங்களுக்காக உலகத்தினுடைய 3 முக்கிய பகுதிகளிலே இஸ்லாம் பரவி இருக்கிறது. என்ன 3 முக்கியமான காரணங்கள், 3 முக்கியமான பகுதிகள்? மத்திய கிழக்கிலே, அரேபியாவிலே, ஜோர்டானிலே, சிரியாவிலே, பாலஸ்தீனத்திலே, இது போன்ற நாடுகளில் இஸ்லாம் பரவியதற்கான காரணம் அன்று ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பைசாந்திய பேரரசு, ரோமானிய பேரரசும் பாரசீக பேரரசும் இவர்கள் புரிந்து கொண்டிருந்த கொடுமைகளிலிருந்து மக்களை காக்கிற ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் அங்கே பரவி இருக்கிறது. ஒரு குறைஞ்ச காலத்தில் 100 வருஷத்துக்குள்ள இஸ்லாம் உலகத்திலே 1/3 பகுதி வெற்றி கொண்டது. இது லேசான காரியம் இல்லை. உள்ளூர் மக்களுடைய உதவி இல்லாமல் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது. முஸ்லிம் படைகள் போகிற போது அங்குள்ள மக்கள் சொல்லுகிறார்கள், வாருங்கள், எங்களை வந்து காப்பாற்றுங்கள், எங்களை ஆள்பவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் எங்களது மதத்தை சார்ந்தவர்கள் தான், இருப்பினும் உங்களை நாங்கள் விரும்புகிறோம், ஏனெனில் நீங்கள் நீதியாக ஆட்சி செலுத்துவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆகவே வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார்கள். ஆகவேதான் இஸ்லாம் அவ்வளவு வேகமாக பரவியது. உள்ளூர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவி இருக்க முடியாது. ஆக மத்திய கிழக்கு பகுதியிலே இஸ்லாம் பரவியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ரோம பாரசீக பேரரசுடைய கொடுமைகளில் இருந்து மக்களை காக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் பரவி இருக்கிறது. இந்திய மண்ணிலே இஸ்லாம் பரவியதற்கான காரணம் சாதி கொடுமையிலே இருந்து
ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இந்த மண்ணிலே பரவி இருக்கின்றதனை ஆதாரமாக நாம் எடுத்து சொல்ல முடியும். சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்தை ஒத்துக்கொள்கிறார். மார்க்சிய சிந்தனையாளர் எம்.என். ராய் இந்த கருத்தை ஒத்துக்கொள்கிறார். எல்லோருமே இந்த கருத்தை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆக அதற்கான குறிப்புகளை சொல்வதற்கு நேரமில்லை. ஆக இந்த மண்ணிலே இஸ்லாம் பரவியதற்கான காரணம் சாதி கொடுமைகளில் இருந்து பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக. ஆப்பிரிக்காவிலே இஸ்லாம் பரவியதற்கான காரணம் காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக. நரபலி கொடுத்தல், சூனியம் பார்த்தல், சூனியக்காரிகளை உயிரோடு எரித்தல், இது போன்ற பல்வேறு வகையான காட்டுமிராண்டித்தனமான பழக்க வழக்கங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தன. ஆக அவற்றிலிருந்து பாதுகாக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் அந்த மண்ணிலே பரவி இருக்கு. ஆக இப்படி பல காரணங்களுக்காகத்தான் இஸ்லாம் பரவி இருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இஸ்லாத்தில் மனித உரிமை என்பது இஸ்லாத்தோடு ஒட்டி பிறந்தது. இஸ்லாத்திலிருந்து அது பிரிக்க முடியாதது. இஸ்லாம் கடமைகளை இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லா, இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல்லா என்றால் அல்லாஹ்வுக்கு நம்மீது உள்ள உரிமைகள். ஹக் என்பதனுடைய புளூரல் ஹுக்கூக். ஹக் என்றால் உரிமை. அல்லாஹ்வுக்கு நம்மீது உள்ள உரிமை. அல்லாஹ்வுக்கு நம்மீது உள்ள உரிமை என்ன? நாம் அவனை வணங்க வேண்டும், அவனை தொழ வேண்டும், அவனுக்காக நோன்பு இருக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு நம்மீது உள்ள உரிமைகள். இது ஹுக்கூக்குல்லா. இஸ்லாத்திலே இன்னொரு கடமை ஹுக்கூக்குல் இபாத், படைப்புகளுக்கு மீது உள்ள உரிமை. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது உள்ள உரிமை என்று இஸ்லாம் கடமைகளை இரண்டாக பிரிக்கிறது. ஆக மனித உரிமைகள், இறை உரிமைகள் என்று இஸ்லாம் இரண்டாக பிரிக்கிறது. இந்த ரெண்டுமே இறைவனிடமிருந்து வந்தவைதான். இந்த ரெண்டுமே இறைவனிடமிருந்து வந்தவைதான். இந்த ரெண்டை குறித்தும் மறுமையிலே கேள்வி கணக்கு உண்டு, மறுமையிலே விசாரணை உண்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இறைவனுடைய உரிமைகளை நீங்கள் மீறினால் இறைவனிடத்திலே மட்டும் மன்னிப்பு கோரினால் போதுமானது. நீங்கள் தொழல, நோன்பு பிடிக்கல, ஹஜ்ஜி செய்யலன்னா வச்சுக்கிடுங்க, அல்லாட்ட மட்டும் மன்னிப்பு கோரினால் போதுமானது. ஆனால் மனித உரிமைகளை மீறினால், இன்னொரு மனிதனுடைய உரிமைகளை பறித்தால் நீங்கள் அல்லாஹ்வோடும் மன்னிப்பு கோர வேண்டும், பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலும் மன்னிப்பு கோர வேண்டும். பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மன்னிக்காத வரையில் அல்லாஹ்வும் மன்னிப்பதில்லை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறை உரிமைகளை விட ஒரு உரிமை மேலாக வருவதை பார்க்கிறீர்கள், மனித உரிமையிலே வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆக இஸ்லாம் இதனை வழிபாட்டினுடைய ஒரு அம்சமாக சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஆக இப்போது நாம் இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மனித உரிமைகள் என்ன என்பதை பற்றி சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு நீண்ட பட்டியல், அது பல மணி நேரம் ஆற்ற வேண்டிய உரை. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இங்கே இருக்கின்ற புத்தக கடைகளிலே ஹியூமன் ரைட்ஸ் இன் இஸ்லாம், இஸ்லாத்தில் மனித உரிமைகள் என்று சொல்லப்படுகிற பல நூல்கள் இங்கே கிடைக்கின்றன. அவற்றை நீங்கள் வாங்கி இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறைந்த நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, உயிர் வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப், உயிர் வாழ்வதற்கான உரிமை. இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை உண்டு. எவருடைய உயிரை பறிப்பதற்கும் எவருக்கும் உரிமை கிடையாது. கருவிலே இருக்கிற குழந்தையினுடைய உயிரை கொல்லுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத்தன் இம்லாக், குர்ஆன் சொல்லுகிறது. நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். இந்த குழந்தையின் மூலமாக வறுமை வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காக வறுமைக்கு அஞ்சி உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம், உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். எந்த அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறானோ, எந்த இறைவன் உங்களுக்கு உணவளிக்கிறானோ, அதே இறைவன் அந்த குழந்தைக்கு உணவளிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது. எல்லா உயிர்களும் புனிதமானவை. இதுல முஸ்லீம் உயிர், முஸ்லீம் அல்லாதவன் உயிர், எங்க ஊருக்காரன் உயிர், அடுத்த ஊருக்காரன் உயிர், எங்க சொந்தக்காரன் உயிர், அடுத்தவன் உயிர் என்றெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லா உயிர்களும் புனிதமானவை. உங்களுக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், ஒரு யூதனுடைய பிரேதம் எடுத்துச் செல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். தோழர்கள் கேட்டார்கள், என்ன அவர் யூதர் தானே, அவருடைய உடலுக்கு ஏன் என்று மரியாதை செய்கிறீர்கள் என்று சொல்லிய போது பெருமானார் சொன்னார்கள், அவன் மனிதன் இல்லையா என்று கேட்டார். அவன் மனுஷன் இல்லையா என்று. ஆக எல்லா உயிர்களும் புனிதமானவை. குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் கண்ணியத்துக்குரியதாக ஆக்கிய எந்த உயிரையும் அநியாயமாக கொலை செய்தாதீர்கள். இல்லா பில் ஹக், அநியாயமாக நீங்கள் கொலை செய்யாதீர்கள்.
எவன் ஒருவன் ஒரு உயிரை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவனாவான். எவன் ஒருவன் ஒரு ஆத்மாவை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவனாவான். எவன் ஒருவன் ஒரு ஆன்மாவை அநியாயமாக கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவனாவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக எவருடைய உரிமையும் பறிக்கிறதுக்கு உரிமை இல்லை, ஆனால் நியாயமான முறையில் என்று சொல்லுகிறது. நியாயமான முறையில், அது என்ன நியாயமான முறையில் உயிரை பறிக்கிறது? அது ஒரு அரசாங்கத்துக்கு தான் அந்த உரிமை உண்டு. நியாயமான முறையில் பறிப்பது என்றாலும் அரசாங்கத்துக்கு உரிமை உண்டு. நீதி விசாரணையின் அடிப்படையில் ஒருவனுடைய உயிரை பறிப்பதற்கு உரிமை உண்டு. என்ன காரணங்கள்? கொலை செய்தான், அதற்காக ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். விபச்சாரம் செய்தான், அதற்காக மரண தண்டனை கொடுக்கலாம். ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக முயற்சி செய்தான், அதற்காக மரண தண்டனை கொடுக்கலாம். அல்லது யுத்தத்திலே போரிலே கலந்து கொள்கிற போது ஒருவரை ஒருவர் வீழ்த்திக் கொள்ளுதல். இந்த 4 காரணங்களை தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் ஒருவனுடைய உயிரை இன்னொரு எடுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. இங்கே முஸ்லிம்கள் இளைஞர்களுக்கு நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை தாக்குபவர்கள், பெருமானாரை விமர்சனம் செய்பவர்களை எல்லாம் நாம் தாக்கலாம் என்ற ஒரு கருத்து இளைஞர்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எந்த கருத்தும் இஸ்லாத்தில் கிடையாது. பெருமானாரை தாக்கியதற்காகவோ இஸ்லாத்தை பழித்து பேசியதற்காகவோ மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், கொல்ல வேண்டும் என்று எந்த கருத்தும் எங்கும் கிடையாது. இதற்கான எந்த ஆதாரமான குறிப்புகளும் நமக்கு கிடையாது. இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்தால், செடிஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால், அப்போது ஒரு அரசு விசாரித்து தண்டனை கொடுக்குமே தவிர தனி மனிதர்களுக்கு உயிரை எடுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இஸ்லாத்தை தாக்கியவர்களை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மதீனாவிலே எத்தனை பேரை கொலை செய்திருக்க வேண்டும் இல்லையா? நபிகள் நாயகத்தை என்ன பாடுபடுத்தினார்கள்? சூனியக்காரன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், கவிஞர் என்று சொன்னார்கள், பித்து பிடித்தவர் என்று சொன்னார்கள், என்னவெல்லாமோ சொன்னான். வாயால் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் சொன்னான். அத்தனை பேரையும் பெருமானார் தண்டித்து கொண்டா இருந்தார்கள். அவ்வளவு பேரையும் தண்டிப்பா இருந்தால் மக்கால ஒரு ஆள் மிஞ்ச மாட்டான். ஆக இஸ்லாம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உயிர் வாழ்வதற்கான உரிமை இதிலே இந்த உயிர் அந்த உயிர் என்று எதுவும் கிடையாது. பெருமானார் சொன்னார்கள், இஸ்லாமிய அரசில் பாதுகாப்பு பெற்றிருக்கிற ஒரு முஸ்லீம் அல்லாதவனை ஒரு முஸ்லீம் கொலை செய்தால், ஒரு முஸ்லீம் கொலை செய்தால் மறுமையில் அவன் சுவனத்தின் வாசனையை கூட நுகரமாட்டான், என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய படைப்பு இல்லையா? எல்லாரையும் படைச்சது அல்லாஹ் தானே. இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவனோ எல்லோரையும் படைத்தது இறைவன். ஆக இறைவனுடைய இந்த உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அது இறைவனுடைய அமானத், இறைவனுடைய ஹக்கு. அதை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே பாரபட்சம் என்பது கிடையாது. ஆனால் இன்று உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். தங்கள் நாட்டு மக்களுடைய உயிரை மிக கண்ணியமாக எண்ணுகிறார்கள், அரிதாக எண்ணுகிறார்கள். ஆனால் பிற நாட்டு மக்களுடைய உயிர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவை பாருங்கள். அமெரிக்காவிலே ஒரு கலவரம் நடப்பதை அமெரிக்க அரசு அனுமதிக்காது. செப்டம்பர் 11 மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை. அமெரிக்க அரசாங்கம் பயப்படுகிறது. எங்கே அங்கே ஒரு கலவரம், மத கலவரம் வந்துவிடுமோ என்று பயப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களுக்கெல்லாம் ஜார்ஜ் புஷ் போன்ற விஜயம் செய்தார்கள். கலவரம் வராமல் பார்த்து கொண்டார்கள். அந்த மண்ணிலே கலவரம் வராமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் உண்மையான மனித நேயத்தின் அடிப்படையில் இதை செய்தார்கள். உண்மையான மனித நேயவாதிகளாக இருந்தால் இன்று இந்த ஈராக்கிலே இத்தனை மக்களை போட்டு கொண்டிருப்பார்களா? ஆப்கானிஸ்தானத்திலே இத்தனை மக்களை கொண்டொழிப்பார்களா? பாலஸ்தீனத்திலே இத்தனை மக்கள் கொண்டொழிக்கிற போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்கு இவருடைய உயிர் அரிதாக தெரிகிறது, மற்றவருடைய உயிர் அற்பமாக இவர்களுக்கு தெரிகிறது. ஆக இது ஒரு நயவஞ்சகத்தனம், இது ஒரு ஹிப்போக்ரசி, இது ஒரு இரட்டை நிலை. யூதர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூத வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், எவன் ஒருவன் ஒரு யூதனை கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவனாவான். யூதனை கொன்னா அப்படி. இதுதான், இதே கொள்கையைத்தான் இவர்களும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எல்லா உயிர்களும் சமமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரைட் டு ப்ராப்பர்ட்டி, உடைமைகளுக்கான உரிமை. தான் சம்பாதித்து வைத்துக் கொள்ள ஒருவனுக்கு முழுமையான உரிமை உண்டு. உடைமைகளை பறிக்கக்கூடாது. குர்ஆன் சொல்லுகிறது, லா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, நீங்கள் தவறான முறையில் அடுத்தவருடைய பொருட்களை விழுங்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆக அடுத்தவன் சொத்தை பறிக்கிறதுக்கு உரிமை கிடையாது.
எந்த வகையெல்லாம் பறிக்கிறான் குர்ஆன் அதையும் சொல்லி காட்டுகிறது. ஒன்று கட்டாயப்படுத்துதல், கட்டாயப்படுத்தி பறித்தல். குர்ஆன் சொல்லுகிறது நிர்பந்தப்படுத்தி உங்களுக்கு மத்தியிலே கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. இல்லான் தக்கூன திஜாரத்தன் அந்தராதன் வென்கும் குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் என்பது பரஸ்பர சம்மதத்தின் பேர் தான் நடைபெற வேண்டும். நீங்க ஊர்ல பெரிய பணக்காரனா இருக்கலாம், அது பெரிய அதிகாரியா இருக்கலாம், எங்கிட்ட தான் சாமான் வாங்கி ஆகணும் என்று சொல்வது கூட தவறு. அப்படி ஒரு நிர்பந்தப்படுத்துவது கூட உடைமை பறிப்பு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக கட்டாயப்படுத்துவது, லஞ்சம் கொடுத்து, அதிகாரியிடம் லஞ்சம் கொடுத்து சொத்தை பறிப்பது, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் அடுத்தவருடைய பொருட்களை தின்பதற்காக அதிகாரிகளும் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று குர்ஆன் வசனம் இருக்கு. அடுத்தவன் சொத்தை சாப்பிடறதுக்காக லஞ்சம் கொடுக்காதே என்று ஒரு கருத்தை சொல்லுகிறது. அடுத்து வழக்கு போட்டு சொத்தை பறிக்கிறது, வழக்கு போட்டு சொத்தை பறிக்கிறது. இதையும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், என்னிடத்திலே வழக்கு கொண்டு வரப்படுகிறது, 2 பேருடைய வழக்கு கொண்டு வரப்படுகிறது, நான் நீங்கள் தருகின்ற சாட்சியங்களின் அடிப்படையில் நான் தீர்ப்பு கூறுவேன். ஆனால் யாராவது ஒருவர் பொய்யான சாட்சியத்தை அளித்து அவருடைய வாத திறமையினால் அடுத்தவருடைய சொத்தை தனக்கு உடைமையாக ஆக்கி கொண்டால் அவர் நரக நெருப்பைத்தான் தனது கரத்திலே சுமந்து செல்கிறார் என்று சொன்னார். ஆக கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துட்டனால ஹலால் ஆயிடாது, கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தனால ஹலால் ஆயிடாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நானே தீர்ப்பு கொடுத்தா கூட ஹலால் ஆகாது. உன் சொத்து உனக்கு தானா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். ஆக உன்னுடைய வாத திறமையை கொண்டோ சாட்சியங்களை கொண்டு நிரூபித்து என்னிடமிருந்து நீ சொத்தை பெற்றுக்கொண்டால் அது ஒன்று உனக்கு ஹலாலானதல்ல, அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆக கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து விட்ட காரணத்தினாலேயே ஒரு சொத்து ஒன்று ஹலாலாக ஆகிவிடாது என்று பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எந்த வகையிலும் உடைமைகளை பறிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அவர்கள் கவனமாக இருந்தார்கள். மதீனாவிலே முதல் பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். அந்த பள்ளிவாசலுக்குரிய நிலம் ஒரு அனாதைக்கு சொந்தம், ஒரு அனாதைக்கு சொந்தம். கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டு தான் பள்ளிவாசலை கட்டினாங்க. ஏன்? பெருமானார் ஆட்சி அதிகாரம் உடையவர், அரபு நாட்டினுடைய தலைவர், பணமெல்லாம் கிடையாதியா, பள்ளிவாசலுக்கு குடியான்னா கொடுத்துட்டு போறான் இல்லையா? அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. இல்லை, உன்னுடைய நிலத்துக்குரிய சொத்தை, பணத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லிவிட்டு தான் அவர்கள் கொடுத்தார்கள். ஆக இது 2வதாக. 3வதாக ரைட் டு ஹானர், கௌரவத்திற்கான சுயமரியாதைக்கான பாதுகாப்பு. எவருடைய சுயமரியாதையும் கௌரவத்தையும் பாதிப்பதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள், கேலி செய்யாதீர்கள், பட்டப்பெயர் சூட்டாதீர்கள், குத்தி பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள். இதெல்லாம் அடுத்தவனுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய செயல் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறதாக. பட்டப்பெயர் சூட்டுதல், கேலி அடித்தல், குத்தி பேசுதல் இவையெல்லாம் இஸ்லாத்தில் ஒருவனுடைய கௌரவத்தை குறைக்கின்ற செயலாக கருதப்படுகிறது. பெருமானார் காலத்திலே ஒரு பெரிய சஹாபி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களிலே மிகச் சிறந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர். அவர் ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்தவரை பார்த்து, கருப்பு தாய்க்கு பிறந்தவனே என்று சொன்னார். அட கருப்பனே என்று சொல்லிவிட்டார். அவருக்கு ரோஷம் மேலிட்டு பெருமானாரிடத்திலே சென்று முறையிட்டார். இந்த மாதிரி சொல்லி போட்டான் என்ன என்று சொன்னபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய காலை எடுத்து, அவனுடைய காலை எடுத்து உமது தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். யார்? அந்த பாதிக்கப்பட்டவர். ரோஷம், பெருமானார் கண்டித்ததனுடைய காரணத்தினால் ரோஷம் ஏற்பட்டு, என்ன பெருமானார் என்னை கண்டித்து விட்டார்கள், இதற்கு ஒரே தீர்வுதான் இருக்கு, உன்னுடைய காலை எடுத்து என் தலையில் வை, அப்போதான் நான் செய்த அந்த பாவத்திற்கு பரிகாரமாக ஆகும் என்று சொன்னார். ஆக ஒரு வார்த்தைகளால் கண்டிப்பதற்கு கூட இஸ்லாத்திலே எந்த உரிமையும் கிடையாது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக ரைட் டு பிலீஃப், ஒருவன் தான் விரும்புகின்ற மதத்தை, கொள்கைகளை, நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. யாரும் யாருடைய மார்க்கத்தையும் யார் மீதும் திணிக்க கூடாது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபைன ருஷ்து மினல் கய், குர்ஆன் சொல்லுகிறது. இறை நம்பிக்கையை மேற்கொள்வதில் யாதொரு கட்டாயமும் இல்லை, நன்மையும் தீமையும் தெளிவாக பிரித்தறிவிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்லிட்டான், இதான் நன்மை, இதான் தீமை, கட்டாயப்படுத்தாத. குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ஃபமன் ஷா ஃபல்யௌமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், இதனை ஏற்பவர் ஏற்கட்டும், நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும். ஆக யார் மீதும் எந்த கருத்தையும் திணிப்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது.
செய்தினா உமர் அவரிடத்திலே ஒரு அடிமை நீண்ட காலமாக இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர். உமர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா அப்படிங்கிறாங்க. நான் மாட்டேன்றான், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓ உன் இஷ்டப்படி இருந்துக்கோ, அது உன்னுடைய உரிமை. தொடர்ந்து அவருக்கு கீழே அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆக ஒரு கருத்தை நாம் அழைப்பதற்குத்தான் நமக்கு உரிமை உண்டு. இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு நமக்கு உரிமை உண்டே தவிர இஸ்லாத்தை ஒருவன் மீது திணிப்பதற்கு உரிமை இல்லை. அதை போல பிற மதங்களை திட்டுவதற்கும் இஸ்லாத்தில் உரிமை கிடையாது. ஒலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள், பிற தெய்வங்களை திட்டாதீர்கள். ஃபயசுப்புல்லாஹ் அதுவன் பிகைரி இல்ம், நீங்கள் அப்படி திட்டினால் அவர்கள் அறியாமையினால் நீங்கள் வணங்குகின்ற அல்லாஹ்வை அவர்கள் திட்டுவார்கள். நீ அவனை திட்டினா அவனை திட்டுவான், தான் நடக்க போறது இல்லையா? ஆக பிற மதங்களை தெய்வங்களை இழுத்து பேசுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. எல்லோருக்கும் அவர்கள் விரும்புகின்ற மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உரிமை உண்டு. அவருடைய வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு. இன்னைக்கு முஸ்லீம்களே சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் அரேபியாவில் கோயில் கட்ட விடமாட்டோம், சர்ச்சை கட்ட விடமாட்டோம். எந்த மார்க்கத்தில் இப்படி சொல்லியிருக்கு? எங்க சொல்லியிருக்கு இப்படி? அவர்கள் விரும்புகின்ற வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. எங்கேயா சொல்லியிருக்கா சொல்லுங்க? பிற மதத்தவர்கள் இஸ்லாமிய நாட்டில் தங்களது வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது. எந்த ஒரு வசனத்தையாக கொண்டாங்க பார்ப்போம். ஆக அந்த உரிமைகள் எல்லாம் அவர்களுக்கு உண்டு. ஆக முக்கியமான மனித உரிமைகளிலே மிக முக்கியமான 4 உரிமைகள்: ரைட் டு லைஃப், லைஃப் டு ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ஹானர், ரைட் டு பிலீஃப். அதாவது உயிர் வாழ்வதற்கான உரிமை, உடைமைகளுக்கான உரிமை, கௌரவத்திற்கான உரிமை, நம்பிக்கைக்கான உரிமை. 4 விஷயத்தை சொல்லியிருக்கிறோம். இனி 5வதாக ரைட் டு பிரைவசி, அந்தரங்கத்திற்கு பாதுகாப்பு. ஒருவனுடைய அந்தரங்கத்தில் தலையிடக்கூடாது. இஸ்லாம் இதை மிகப்பெரிய உரிமையாக சொல்லுகிறது. அவனுடைய பிரைவேட் லைஃப்ல தலையிடுவது கூடாது. ஒரு வீட்டுக்கு எப்படி போகணும் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குது. ஒரு வீட்டுக்கு எப்படி போகணும் குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் சலாம் சொல்லி அதற்கு பதில் வந்த பிறகுதான் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும். அங்கிருந்து பதில் வரவில்லை என்றால் நீங்கள் போய்விட வேண்டும். அதுவும் எப்படி சொல்லியிருக்கு? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா நேரா அந்த வீட்டு வாசலுக்கு முன்னாலவே நிற்க கூடாது. நேரா அந்த வீட்டு தலைவாசலுக்கு முன்னாலவே நிற்க கூடாது. உள்ள நடக்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு. பக்கவாட்டிலே நின்று சலாம் அலைக்கும் என்று சொல்லி அங்கிருந்து பதில் வந்த பிறகுதான் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும். ஒருவர் என்ன செய்தார்? நேரடியாக வாசலுக்கு முன்னால் நின்று கொண்டு சலாம் அலைக்கும் பெருமானாரை பார்த்து சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்ன சலாம் சொல்ல வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டே நீ தான் வீட்டில் நடக்கும்போது பார்த்து விட்டாயே, இதற்கு பிறகு என்ன சலாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக பக்கவாட்டிலே நின்று சலாம் சொல்லி அனுமதி பெற்ற பிறகுதான் ஒரு வீட்டிற்குள் போக வேண்டும். பெருமானார் கேட்டார்கள், எனது தாய் வீட்டிற்கு சென்றாலுமா நான் இப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்டார். எனது தாய் வீட்டிற்கு சென்றால்? ஆம், தாய் அலங்கோலமான நிலையில் இருக்கக்கூடும் அல்லவா? தாய் அலங்காரமான முறையில் தனது உடைகளை களைந்தவளா இருக்கக்கூடிய அல்லவா? அந்த நிலையில் பார்ப்பதற்கு உமது தாயை நீர் விரும்புவீரா? ஆகவே தாய் வீட்டிற்கு சென்றாலும் கூட அனுமதி பெற்றுத்தான் அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்று இஸ்லாம் மிக கண்டிப்பாக சொல்லுகிறது. அடுத்தவருடைய வீட்டில் உற்று பார்க்கிறார்களே, இவருடைய கண்களை காயப்படுத்தினாலும் தவறு ஒன்றுமில்லை என்று பெருமானார் சொல்கிறார்கள். உத்து பார்க்கிறான் பாருங்க, பீப்பிங், ஜன்னல் கதவு வழியா உத்து பார்க்கறது, சாவி துவாரத்து வழியா உத்து பார்க்கறது, அடுத்தவன் கடிதத்தை உத்து பார்க்கறது இல்லையா, அடுத்தவன் ரகசியத்தை பார்க்கறது. இந்த மாதிரி இப்ப கேமராவே மாட்டி வச்சிடறான். உத்துலாம் பார்க்க வேண்டாம். இப்போ எல்லா இடத்துலயும் கேமரா, செல்போன் வச்சிருக்கான். செல்போனை வச்சு நம்மை அறியாமலே நம்முடைய பிரைவேசியிலே நம்முடைய அந்தரங்கத்திலே இவர்கள் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மாதிரி அடுத்தவனுடைய உரிமை இல்லாமல் ஒருவனை போட்டோ எடுப்பது தவறு. அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. ஆக அடுத்தவனுடைய அந்தரங்கத்திலே நீங்கள் தலையிடக்கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒலாத்த ஜஸ்ஸஸ், குர்ஆன் சொல்லி துப்பறியாதீர்கள். அடுத்தவனுடைய விஷயத்தெல்லாம் துப்பறிஞ்சு பார்க்காத. என்ன நடக்குது? அடுத்த வீட்டில் நடக்கிறது, இங்கிருந்து நடக்கிறது. அவனுடைய என்ன அங்கே சண்டையாம, மனைவிக்கும் அப்பனுக்கும் சண்டையாம, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டையாம, துப்பறிகிற வேலைகள் இதில் ஈடுபடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது. ஆட்சியாளர்கள் கூட துப்பறிவதற்கு இஸ்லாம் தடை போட்டிருக்கிறது. வெளிப்படையா செய்யக்கூடிய தவறுகளை நீங்க பிடிக்கலாம். ஒரு வீட்டில் உட்கார்ந்து மது குடிக்கிறான்னு வைங்க, அவனை போய் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முறை செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகர்வலம் போகிறார்கள். ஒரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குது. சுவர் ஏறி உள்ள குதிச்சிட்டாரு. சுவர் ஏறி உள்ள குதிச்சு போனால் அவன் அங்கே ஒரு பெண்ணோடு உட்கார்ந்து கொண்டு மது அறிந்து கொண்டிருக்கிறான். அல்லாவின் எதிரியே, நீ செய்யக்கூடிய இந்த ரகசிய காரியம் வெளியே வராது என்று எண்ணிக்கொண்டாயா என்று கேட்டார்கள்.
அவன் சொன்னான், உமரே நான் ஒரு பாவம் தான் செஞ்சிருக்கேன், நீர் 3 பாவம் செஞ்சிருக்கிறேன். நீர் 3 பாவம் செஞ்சிருக்கிறேன். நான் மது குடித்தேன், உண்மைதான், பாவம் தான். நீரே என்னுடைய அனுமதி இல்லாமல் எனது வீட்டிற்குள் வந்திருக்கிறீர், இது நீர் செய்த முதல் தவறு. அடுத்தபடியாக எனக்கு சலாம் நீ சொல்லலை, சலாம் சொல்லாமலே என் வீட்டிற்கு வந்திருக்கிறீர், இது 2வது தவறு. 3வது சுவர் ஏறி குதித்து வந்திருக்கிறீர், தலைவாசல் வழியாகத்தான் வர வேண்டும், நீர் சுவர் ஏறி குதித்து வந்திருக்கிறீர். ஆக நீர் 3 பாவம் செஞ்சிருக்கிறீர், நான் ஒரு பாவம் தான் செஞ்சிருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆக இஸ்லாமிய சட்டப்படி இப்படி சுவர் ஏறி குதித்து தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஆராய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆகவே இத்தகைய துருவி துருவி பார்ப்பது, அதே போல மக்கள் ஆட்சியாளர்களை பற்றி என்ன பேசுறாங்க என்பதையெல்லாம் ஆராய வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு பல நாடுகளிலே பார்க்கிறோம், சர்வாதிகார நாடுகளிலே, மன்னராட்சி நடைபெறும் நாடுகளிலே மக்களுடைய ரகசியங்களை எல்லாம் அறிகிறது, அறிந்து அவர்களை கைது செய்வது, தூக்கிலே போடுவது, நாடு கடத்துவது என்பது போன்ற நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குறிப்பாக இஸ்லாமிய நாட்டில் நடக்கும். இஸ்லாமிய நாடுகள் தான் இதற்கு உச்சகட்டம். மன்னர்களை பற்றியோ ஆட்சியாளர்களை பற்றியோ எதுவுமே பேச முடியாது. ஆக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களிடையே அதிருப்திக்கான காரணங்களை நீங்கள் தேடி துருவி துருவி ஆராய ஆரம்பித்தால் மக்களை நீங்கள் கெடுத்து விடுவீர்கள் என்று பெருமானார் சொன்னார். ஆக இது போன்ற ஏதோ நாட்டுக்கு எதிராக பெரிய குற்றம் செய்கிறான், ஒரு பெரிய தீவிரவாத காரியங்கள் ஈடுபடுகிறான் என்றால் வேறு விஷயம். ஆட்சியாளர் செய்யக்கூடிய தவறுகளை கூட மக்கள் பேசிக்கொள்கிறார்களா என்று ஆராய்ந்து பார்த்து மக்களை எல்லாம் கைது செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஆக ரைட் டு பிரைவசி, அந்தரங்கத்தில் தலையிடக்கூடாது. அடுத்தபடியாக நீதி விசாரணைக்கான உரிமை, ரைட் டு ஃபேர் ட்ரையல், நீதி விசாரணைக்கான உரிமை. விசாரணையின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது. இஸ்லாமிய சட்டம் விசாரணையின்றி யாரும் கைது செய்யவும் கூட கூடாது. அந்த விசாரணை வெளிப்படையாக நடைபெற வேண்டும், ஓப்பன் ட்ரையல், வெளிப்படையாக நடைபெற வேண்டும். குற்றம் சுமத்தப்பட்டவருக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். குற்றத்திற்கேற்ற தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவையெல்லாம் விசாரணை பற்றி இஸ்லாத்தினுடைய குறிப்புகள். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, தீயவன் ஒருவன் ஏதேனும் ஒரு கெட்ட செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் அதனை பற்றி தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், இல்லையேல் அறியாமையின் காரணமாக நீங்கள் தவறிழைத்து விட்டு பின்னர் வருந்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு செய்தியை ஒருத்தன் கொண்டு வரான்னா உடனே நம்பிடாத, இப்படிதான் இருக்கும். பல பேர் செய்திக்காகவே, கெட்ட செய்திக்காகவே காத்திருக்கான். பல பேர் அடுத்தவனை அவனுக்கு பிடிக்காதவனை பற்றி கெட்ட செய்திகளுக்காகவே காத்திருக்கிறான். அப்படி செய்தி வந்தாலே அவனுக்கு குஷி தான், இவனுக்கு அந்த செய்தியை பரப்புவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவேதான் குர்ஆன் சொல்லுது, ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். தீர விசாரிக்காமல் நீங்கள் அதனை பரப்பினால் பின்னர் நீங்களே வருந்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இது தனி மனிதர்களுக்கும் பொருந்தும், இது நீதிபதிகளுக்கும் பொருந்தும், ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும். ஆக தீர விசாரிக்காமல் ஒருவரை கைது செய்வது இஸ்லாத்திலே கூடாது. ஒரு முறை பெருமானார் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒருவர் எழுந்தார், பெருமானார் அவர்களே, எனது பக்கத்து வீட்டுக்காரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதற்கான காரணம் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். பெருமானார் அவருடைய பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாதது போல் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருந்தார்கள். 2வது முறையும் கேட்டார், அதற்கும் பெருமானார் பதில் சொல்லவில்லை. 3வது முறையும் கேட்டார். அப்போது சொன்னார்கள், அவரை விடுதலை செய்து விடுங்கள், யாரை கைது செய்யப்பட்டாரோ அவரை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது பெருமானாரிடத்திலே காரணம் சொல்ல கேட்கப்பட்டது, ஏன் இப்படி சொல்லி என்று சொன்னபோது, அந்த கைது செய்த அதிகாரி இந்த கூட்டத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறார், இதோ இந்த சபையில் தான் அந்த கைது செய்த அதிகாரி உட்கார்ந்திருக்கிறார். உண்மையான காரணத்திற்காக கைது செய்திருப்பாரையானால் அந்த அதிகாரி எழுந்திருந்து அதற்கான காரணத்தை என்னிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே உண்மையான காரணங்களுக்காக அவர் கைது செய்யப்படவில்லை, போலியான காரணத்திற்காகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே அவரை விடுதலை செய்யுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக போதுமான காரணங்கள் இன்றி ஒருவரை கைது செய்யக்கூடாது. இன்றைக்கு நமது நாட்டிலே உள்ள மிகப்பெரிய குழப்பமே இந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன், தடுப்பு காவல் என்பதுதான் பெரிய அநியாயமா இருக்கு. தாடாங்கிறான், போட்டாங்கிறான், மிஸ்ஸாங்கிறான், என்எஸ்ஏங்கிறான், ஏதோ சட்டங்கள் இவையெல்லாம் நிரூபிக்கப்படாமலே உள்ளே வைக்கிறது. சரி, பரவாயில்லை, ஒரு அரசாங்கம் விதி வச்சிருக்கு, 90 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை கொடுக்க வேண்டும். 90 நாள் என்ன, 90 மாசமானாலும் கூட குற்றப்பத்திரிகை கொடுக்கப்படுவது இல்லை. பல பேர் குற்றப்பத்திரிகை இல்லாமலே விடுதலை ஆயிடுவான். அப்படிலாம் நிறைய பேர் இருக்கான். 6 வருஷம் 7 வருஷம் ஜெயிலில் இருப்பான், கடைசி வரை குற்றப்பத்திரிகை கொடுக்கப்பட மாட்டாது, உனக்கு விடுதலை. இந்த 6 வருஷம் உள்ள இருந்தானே, இதுக்கு என்னப்பா பதில், இது என்ன பதில்? ஆக நம்ம நாட்டிலே இந்த கொடுமைகள் இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக இத்தகைய முறைகளிலே விசாரணை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை.
பூரணமாக விசாரணைக்கு பின்னர் தான் ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே போல ஒருவர் செய்த குற்றத்திற்கு இன்னொருவர் பொறுப்பாளியாக ஆக மாட்டார். வலா தசிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, குர்ஆன் சொல்லி. இன்னைக்கு பார்க்குறோம், வீட்டுக்கு வர்றான், அப்பாக்காரன் தப்பு செஞ்சிருப்பான், எங்க உங்க அப்பா எங்க இல்லை, பொண்டாட்டியை கூட்டு போயிடும், தங்கச்சியை கூட்டு போயிடும், அம்மா அண்ணனை கூட்டு போறான். இதுக்கெல்லாம் எதுக்கு என்ன அனுமதி இருக்கிறது? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆட்சியாளர், முஸ்லிம் ஆட்சியாளர்களே மிக கொடுமையான ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்வார்கள். அவர் இப்படித்தான் ஒருவர் செய்த குற்றத்திற்காக இன்னொருவரை கைது செய்து கொண்டு வந்தார். அவரிடத்திலே இந்த வசனம் ஓதி காட்டப்பட்டது, ஒலா தசிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்த சுமையை இன்னொருவர் குற்றத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று கேட்ட மாத்திரத்திலே விடுதலை செய்தார். ஆக அப்படிப்பட்ட கொடுமைக்காரன் கூட அந்த காரியத்தை செய்யவில்லை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது அடுத்த உரிமை. இதற்கு அடுத்தபடியாக ரைட் டு அசோசியேஷன், ஒரு குழுவாக அமைத்து கொண்டு, ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதற்கு இஸ்லாத்தில் உரிமை உண்டு. குர்ஆன் சொல்லுகிறது, ஒல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅம்ரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவுகின்ற ஒரு குழுவினர், ஒரு உம்மத் உங்களிடையே இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையை ஏவிய வண்ணமாக இருக்க வேண்டும், தீமையை தடுத்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஆக ஒரு குழுவாக சேர்ந்து, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு அசோசியேஷனை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்புரிவதற்கு இஸ்லாம் முழுமையான அதிகாரத்தை அளிக்கிறது. அடுத்த உரிமை, கொடுமைகளுக்கு எதிராக போராடுகிற உரிமை. அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிராக போராடுகிற உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. இஸ்லாமிய சமுதாயத்திற்கே அல்லாஹ் வைத்திருக்கிற பெயர் ஹைர உம்மத். ஹைர உம்மத், சிறந்த சமுதாயம் என்று சொல்லுகிறான். சிறந்த சமுதாயம் என்பதற்கு என்ன காரணங்கள் யாராவது சொல்ல முடியுமா? சிறந்த சமுதாயம் என்பதற்கு என்ன காரணம்? ஏன் அப்படி பேர் வச்சிருக்கான்ல? நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற காரணத்தினால், தாமரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஆக இந்த சமுதாயத்திற்கு நல்ல சமுதாயம் என்ற பெயர் வந்ததே இவர்கள் நன்மையை ஏவி தீமையை விலக்குகின்ற காரணத்தினாலே தான். தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அது முடியாத போது மனத்தளவிலே அந்த தீமையை தடுத்து நிறுத்து. ஆனால் அது இறை நம்பிக்கையிலே கீழ்நிலை என்று சொன்னார்கள். இறை நம்பிக்கையில உயர்ந்த நிலை கரத்தால் தடுப்பது, நடுநிலை நாவினால் தடுப்பது, கீழ்நிலை மனத்தால் வெறுப்பது. அதுவும் இல்லைன்னா ஈமானே இல்லைன்னு அர்த்தம். மனசுல கூட வெறுப்பு இல்லைன்னு வைங்க, ஒரு தீமையை கண்டு வெறுப்பில்லை என்றால் ஈமானே இல்லை என்று அதற்கு பொருள். இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதிலேயே, அறப்போரிலேயே மிகச்சிறந்த அறப்போர் எது தெரியுமா? அஃதலுல் ஜிஹாத் எது தெரியுமா? கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாலே உண்மையை எடுத்துரைப்பதுதான் அறப்போரிலேயே மிகச் சிறந்த அறப்போர் என்று சொன்னார். ஆக கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அதிக உரிமையை இஸ்லாம் மக்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரிதான். உமர் இப்னு கத்தாபை பற்றி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய பகுதியை, நிலப்பரப்பை ஆட்சி புரிந்தவர். அவரை பார்த்து ஒருவர் சொன்னார், உமரே, நீர் இஸ்லாமிய சட்டங்களுக்கு மாற்றமாக ஆட்சி புரிந்தால் இந்த வாழ்தான் உமக்கு பதில் சொல்லும், இந்த வாழ்தான் உமக்கு பதில் சொல்லும் என்று அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியாளரை பார்த்து சொல்லுகிற தைரியத்தை இஸ்லாம் கொடுத்தது. அப்போது உமர் கேட்டார், யார்கிட்ட பேசுற? பார்த்து பேசி, நீ, நான் கலீஃபா, என்னோட தெரிந்து கொண்டுதான் பேசுகிறேன் உம்மோடு என்று சொன்னபோது உமர் கோபப்படவில்லை. வானத்தின் பக்கமாக கையை உயர்த்தி, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட குடிமக்களை எனக்கு தந்தாயே, தட்டி கேட்கிற குடிமக்களை எனக்கு தந்தாயே, இவர்கள் இருக்கிற வரை நான் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன், மார்க்கத்தை விட்டு நான் பிறந்து செல்ல மாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு துஆ செய்தவர்களாக அவர்கள் நடந்து கொண்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆக அநியாயங்களுக்கு எதிராக தட்டி கேட்கின்ற உரிமை இஸ்லாம் மக்களுக்கு வழங்கியிருப்பது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், கருத்துக்களை வெளியிடுகிற உரிமை, தான் விரும்பிய கருத்துக்களை வெளியிடுகிற உரிமை. நாம் ஏற்கனவே சொல்லிய ஆயத்து தான் அதற்கும் பொருந்தும். நன்மையை ஏவி தீமையை விலக்குவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களிடத்திலே கலந்துதான் பல முடிவுகளை எடுப்பார்கள். உஹது போர்க்களத்திற்காக தயாராகிறார்கள். அப்போது ஒரு சர்ச்சை. பெருமானார் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் கலந்து கேட்கிறார்கள், ஊருக்குள்ளே இருந்தே போரிடுவோமா, ஊருக்கு வெளியே போய் போரிடுவோமா? என்ன நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.
என்று கேட்டபோது எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், ஊருக்கு வெளியே போய் சண்டையிடுவோம் என்று சொன்ன கருத்தை பெருமானார் ஏற்றுக்கொண்டதை நம்மாலே பார்க்க முடிகிறது. உமரை பார்த்து ஒருவர் சொன்னார், உமரே இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளும், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளும் என்று. பக்கத்தில் இருந்த ஆள் சொன்னார், என்னையா யாரை பார்த்து பேசுற நீ, கலீஃபாவை பார்த்து இப்படி சொல்ற, பயந்து கொள்ளும் என்று. உமர் அவர்கள் அந்த ஆளை கையை பார்த்து அமர்த்தி விட்டு, அப்படி சொல்லவில்லை என்றால் அவரிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை, அதை நான் கேட்கவில்லை என்று சொன்னால் என்னிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை என்று செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஆக கருத்து சுதந்திரம், அலி ரலியல்லாஹு காலத்திலே ஒரு பெரிய குழப்ப கூட்டம் ஒன்று உருவாகியது. உங்களுக்கு தெரியும், ஹாரிஜாக்கள், ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகியது. எந்த அளவுக்கு போனான்னா, அலியே காஃபிர்ண்டான், அலி அவர்களே காஃபிர் என்று பத்துவா கொடுத்தான். ஆனால் அவர்களுக்கும் பேச்சு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். அலி அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று நாம் ஒருபோதும் தடை போட மாட்டோம், அவர்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து கொடுக்கிற நிதியையும் நாம் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம், எப்போது அரசாங்கத்திற்கு எதிராக அவர்கள் ஆயுதத்தை தூக்குகிறார்களோ அதுவரை அவர்கள் மீது நாம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆக அலியே காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட அவர்கள் அனுமதித்தார்கள். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பெருமானார் காலத்திலே உயர் சாதியைச் சேர்ந்த மக்தூமி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகிறாள், அவளுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். உயர் சாதிக்காரர்களுக்கெல்லாம் ஒரே கொதி, எப்படி உயர் சாதியை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதா என்று பெருமானார் இடத்திலே சிபாரிசுக்கு சென்றபோது பெருமானார் என்ன சொன்னார்கள்? என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீருவேன் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஆக சட்டத்திற்கு முன்னாலே உயர் சாதி, தாழ்ந்த சாதி, ஆளுக்கு ஒரு நீதி, ஒரு குலத்திற்கு ஒரு நீதி என்ற கருத்துக்களை இஸ்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சிறிய நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னன் இஸ்லாத்தை தழுவினான். ஜபலா பின் ஐஹாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை தழுவினான். தழுவி ஹஜ்ஜிக்கு வந்தார். ஹஜ்ஜிக்கு வந்து கொண்டிருக்கும் சவாபு செய்கிற போது அவருடைய மேலாடையை, அவருடைய எஹ்ராம் உடையை ஒரு சாதாரண குடிமகன் மிதித்து விட்டான். இவருக்கு கோபம் வந்தது, ஓங்கி ஒரு அடியை கொடுத்தார் அவனுக்கு. அந்த சாதாரண மனிதனுக்கு ஒரு அடியை கொடுத்தார். அவன் திருப்பி ஒரு அடியை கொடுத்தான், இவருக்கு ஒரு அடியை கொடுத்தான். வழக்கு உமரிடத்திலே போயிற்று. உமர் விசாரித்தா, என்ன தப்பு இருக்கு, நீ அவன் அடித்தான், ஒன்று அடித்தான், என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு மன்னன், நான் ஒரு மன்னன், இதுவே எங்கள் நாடாக இருந்தால் இவனை என்ன பாடுபடுத்தியிருப்போம் நாங்கள் தெரியுமா என்று கேட்டான். அப்போது உமர் சொன்னார், அந்த காலம் மறையேறிவிட்டது, அது அறியாமை காலம், அந்த காலம் மறையேறிவிட்டது, இப்போது இதுதான் நீதி என்று சொன்னான். ஆக சட்டத்திற்கு முன்னாலே ஆட்சியாளர்கள், சாதாரண குடிமக்கள் என்ற பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கு. இஸ்லாமிய நாட்டிலே வாழ்கிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, முஸ்லீம்களுக்கு இருக்கிற அனைத்து உரிமைகளும் உண்டு, எக்ஸப்ட் ஒன்லி ஒரு உரிமை தான் அவங்களுக்கு கிடையாது. என்னென்னா, நாட்டினுடைய தலைவராக ஆக முடியாது, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அது இனவெறியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தல்ல, இனவெறியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தல்ல. ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு தலைவனாக, இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு நாட்டிற்கு தலைவனாக யார் இருக்க முடியும்? இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் தான் இருக்க முடியும். ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டினுடைய தலைவனாக யார் இருக்க முடியும்? ஒரு கம்யூனிஸ்ட் தான் இருக்க முடியும். ஒரு தேசிய காங்கிரசினுடைய தலைவனாக யார் இருக்க முடியும்? அந்த கட்சியில் நம்பிக்கை உள்ளவன் தான் இருக்க முடியும், இல்லையா? அதே போல ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு தலைவனாக இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன், ஒருவேளை அவன் முஸ்லீமா பிறந்திருக்கான்னு வைங்க, இஸ்லாத்தின் மீது அவன் நம்பிக்கை இல்லைன்னு வைங்க, அவனை தலைவனாக ஆக்க முடியாது. ஆக முஸ்லீமா பிறந்தானா இல்லையா என்பதல்ல இங்கு கேள்வி, இஸ்லாத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் அவனுக்கு கேள்வி. ஆக இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அந்த மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனையும் அவர்களுக்கும் உண்டு என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, அடிப்படை தேவைகளை பெறுவதற்கான உரிமை, ரைட் டு பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப், தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவையெல்லாம் பெறுவதற்கு ஒரு மனிதனுக்கு முழுமையான உரிமை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அப்போது தான தர்மங்கள் கொடுப்பதற்காக பொருட்களை கொண்டு கொண்டு மக்கள் தெருவிலே அலைவார்கள், வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வறுமையே இல்லாத ஒரு சமுதாயம், தான தர்மத்தை வாங்குறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் இவை அனைத்தும் கிடைத்தாக வேண்டும். இதற்கும் அதிகபட்சமாக இஸ்லாம் சொல்கிறது, வாகனமும் ஒரு அடிப்படை தேவை. வாகனம்,
வாகனம் கூட அடிப்படை தேவை என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று நல்ல வீடு, விசாலமான வீடு என்று சொன்னார்கள். விசாலமான வீடு, நல்ல வாகனம், நல்ல அண்டை வீட்டுக்காரர். இந்த 3 ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியான வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். ஆக வாகனத்தை கூட அடிப்படை உரிமையில் இஸ்லாம் சேர்த்திருக்கிறது. இதை நீங்க கொடுக்க வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமை. ஏழைகளுடைய சொத்து உங்க சொத்துல கலந்துருக்கு இல்லையா? இந்த 2.5% இருக்கு, அது யாரோட சொத்து? அவன்ட சொத்து. 2% யாரோட சொத்து? அவன்ட சொத்து. நீங்களாம் ஒண்ணு பாவப்பட்டு கொடுக்கறது இல்ல, அவன்ட ஹக்கு உங்ககிட்ட இருக்கு. வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்குன் மாலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய சொத்தில் வாய் திறந்து கேட்பவர்களுக்கும் கேளாதவர்களுக்கும் உரிமை இருக்குது. வாய் திறந்து கேட்கறான் பாருங்க, அவனுக்கு உரிமை இருக்கு. கேட்காம வெக்கப்பட்டு சும்மா உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு ஹக்கு இருக்கு, அவனுக்கு உரிமை இருக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக அது உங்களுடைய சொத்தல்ல, அது அவனுடைய சொத்து, உன்னுடைய செல்வத்திலே கலந்திருக்கிறது, கொடுக்க வேண்டும். வஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன். குர்ஆன் சொல்கிறது, நபியே தான தர்மத்திற்கான பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹுது என்றால் எடுத்துக்கோ, நீனா கொடுக்கறது இல்ல, புடுங்கிறது. எப்படி இன்கம் டேக்ஸ் புடுங்குதோ, இன்கம் டேக்ஸ் இப்போ நம்மிடத்திலிருந்து புடுங்குகிறதோ, அதுவாறு இஸ்லாமிய அரசு இருக்குமேயானால் உங்களுடைய ஜக்காத்தை அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள். நீங்கள் கொடுப்பதல்ல, அவர்கள் பிடுங்குவார்கள். இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. குர்ஆன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களிடம் உள்ள செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக அடிப்படை தேவைகளை பற்றி வாழுகிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக நான் சொல்ல விரும்புவது ஆட்சியிலே பங்கு பெறுகிற உரிமை. ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, குடும்ப ஆட்சி, எதேச்சாராதிக ஆட்சி, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. யாரெல்லாம் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களே இந்த பூமிக்கு நான் கலீஃபாவாக ஆக்குவேன் என்று குர்ஆன் சொல்கிறது. ஓதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த். யார் ஈமான் கொண்டு, யார் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களே இந்த பூமியினுடைய கலீஃபாவாக, பிரதிநிதியாக நான் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனுக்கும் ஆட்சியாளனாக வருவதற்கு உரிமை உண்டு. குர்ஆன் சொல்கிறது, அம்ருஹும் ஷூரா பைனஹும். உங்களுடைய விவகாரங்களிலே நீங்கள் கலந்தாலோசனை செய்து முடிவு செய்யுங்கள். ஷூரா பண்ணி தான் முடிவு பண்ணணும். ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, நாட்டு விவகாரங்களை பற்றி விவாதிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஆலோசனை பண்ணி தான் செய்யணுமே தவிர குடும்ப ஆட்சிக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. ஆக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆட்சியாளனாக வருவதற்கான தகுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு என்பதனை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஆக இந்த நேரத்திலே இவ்வளவுதான் என்னாலே சொல்ல முடிந்தது. மீள்பார்வையாக நாம் சொல்வதாக இருந்தால், உயிர் வாழ்வதற்கான உரிமை, உடைமைகளை பாதுகாப்பதற்கான உரிமை, கௌரவத்தை பாதுகாப்பதற்கான உரிமை, விரும்புகின்ற மார்க்கத்தை பின்பற்றுகின்ற உரிமை, அந்தரங்கத்தை பாதுகாப்பதற்கான உரிமை, நீதி விசாரணை பெறுகின்ற உரிமை, குழுவாக அமைந்து செயல்படுவதற்கான உரிமை, கொடுமைக்காக எதிராக போராடுகின்ற உரிமை, கருத்துக்களை வெளியிடுகின்ற உரிமை, சட்டத்தின் முன் அனைவரும் என்ற நிலை, அடிப்படை தேவைகளை பெறுவதற்கான உரிமை, ஆட்சியில் பங்கு பெறுகின்ற உரிமை, இத்தனை உரிமைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கு. இப்போது முடிக்கிற போது சில கேள்விகளை கேட்டு முடிக்கிறேன். என்ன கேள்வி? இஸ்லாத்தில் இவ்வளோலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையிலே கொடுத்துருக்கீங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் முஸ்லீம் நாட்டில் தானங்க இந்த உலகத்திலேயே இந்த மன்னர் ஆட்சி நடைபெறுவது உலகத்தில் எங்கே நடக்குதுன்னா உங்கள் முஸ்லீம் நாட்டில் தான் நடைபெறுகிறது. உலகத்தில் வேறு எந்த ஒரு பகுதியிலும் இவ்வளவு மன்னர் ஆட்சி நடைபெறுவதாக தெரியவில்லையே. அங்கே ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலான்னு சொன்னீங்க, ஆரம்பிக்க முடியுமா? அங்கே கொடுங்கோன்மைக்கு எதிராக குரல் கொடுக்கலான்னு சொன்னீங்க, கொடுக்க முடியுமா? அங்கே ஒன்றும் கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. உண்மைதான். ஏனென்றால் இவரெல்லாம் கொடுத்தால் அவங்களுக்கு என்ன வேலை இருக்காங்க? இந்த உரிமையெல்லாம் மக்களுக்கு அவர்கள் கொடுத்தால் அந்த மன்னர்களுக்கு அங்கே என்ன வேலை? இந்த மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியுமா? இந்த எண்ணெய் வளத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியுமா? ஆக ஜனநாயகத்தை கொடுத்து விட்டால், மக்களாட்சியை கொடுத்து விட்டால், உரிமைகளை வழங்கிவிட்டால் அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. ஆகவே அவர்கள் தரமாட்டார்கள். ஆக அது இஸ்லாத்தின் குற்றம் அல்ல, அவர்களுடைய குற்றம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த கேள்வி, மனித உரிமையை பற்றி இஸ்லாம் இவ்வளவு சொல்லியிருக்கு, உங்கள் முஸ்லீம்கள் யாரும் மனித உரிமைக்கு எதிராக ஒன்றும் குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. உங்கள் ஆளுங்க என்ன செய்கிறாங்க? பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, வேறு எங்கே போகிறாங்க? வீடு பள்ளிவாசல் கடை, வீடு பள்ளிவாசல் கடை. சமுதாயத்தில் எவ்வளோ அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. குழந்தைகளோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது, பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, காவல்துறையோட அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எந்த பாயா தட்டி கேட்டான்? எந்த பாய் தட்டி கேட்டான்? இதுவரைக்கும் நாங்கள்
அப்படி ஒரு பாய்மார்களுடைய கூட்டத்தை நாங்கள் பார்த்ததில்லையே என்று சகோதரர்கள் கேட்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் ஊர்வலம் நடத்துகிறார்கள். பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஆதரவாக ஊர்வலம் நடைபெறுகிறது. அப்போது ஒரு அமெரிக்க பெண்மணி வந்து கேட்டால், ஐயா, நீங்கள் இந்த நாட்டிலே வந்து பாலஸ்தீன மக்களுக்காக இவ்வளவு குரல் கொடுக்கிறீர்கள், ஆனால் இந்த அமெரிக்க மண்ணில் 1000 கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே, இந்த அமெரிக்காவில் பல அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே, இதற்கு எதிராக நீங்கள் என்றாவது குரல் கொடுத்ததுண்டா? இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த மண்ணினுடைய உப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த நாட்டில் நடக்கின்ற கொடுமைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் என்ன என்று அந்த அம்மையார் கேட்டார். ஆக நாம் எந்த மண்ணில் வாழ்கிறோமோ, எந்த நாட்டில் வாழ்கிறோமோ, அந்த நாட்டில் நடைபெறுகிற கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்பாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஈமானுடைய அடையாளம் நன்மையை ஏவி தீமையை விளக்குது. இஸ்லாம் சொல்லியிருக்கா முஸ்லீம் சமுதாயத்திற்குள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் பேச வேண்டும் என்று இஸ்லாம் எங்காவது சொல்லியிருக்கிறதா? அந்த ஆயத்தை நன்றாக கவனிங்கள். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், நீங்கள் மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தவர்கள். உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் என்றால், நாஸ் என்றால் மனித இனம். ஆக மனிதர்களுக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டவர்கள். முஸ்லிம்களுடைய நல்வாழ்க்கைக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல நீங்கள். முஸ்லிம்களை பற்றி மட்டும் கவலைப்படுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல நீங்கள். நீங்கள் உலக மாந்தர்களை பற்றி கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய பார்வை விசாலமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை உலக பார்வையாக இருக்க வேண்டும். குறுகிய முறையிலே சமுதாயத்தை மட்டும் பற்றி சிந்திப்பவர்களாக இருக்கக்கூடாது. சிந்தியக்கூடாதுன்னு சொல்லலை. போராடுங்க, பாபர் மசூதிக்காக போராடுங்க, முஸ்லீம் தனியார் சட்டத்திற்காக போராடுங்க. ஆனால் அதோடு நிறுத்தி கொள்ளாதீர்கள். ஆனால் நீங்கள் மனித இனம் முழுமை பற்றியும் ஒரு பரந்துபட்ட பார்வையை உடையவர்களாக இருப்பவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் இதனை மறந்து இஸ்லாத்தை ஒரு சிறிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்லாம் என்றால் அது வாழ்க்கையினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தழுவி நிற்பது. அது அரசியலை பற்றி பேசுகிறது, சமூகத்தை பற்றி பேசுகிறது, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. இத்தனை விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்கு. இவை எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்லாத்தை 5 கடமைகளுக்குள் முடித்து விட்டார்கள். தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதை தாண்டி எதையுமே பேசுறதில்லை. இதில் தான் சண்டைகளும் சர்ச்சைகளும் சச்சரவுகளும் மோதல்களும் இந்த 5 விஷயத்துக்குள்ள தான். இதைத்தான் திருப்பி திருப்பி பேசுவது என்று முஸ்லிம்கள் ஆகிவிட்டார்கள். இஸ்லாம் என்ற மாபெரும் வட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக்கி ஒரு சிறிய புள்ளிக்கு கொண்டு வந்து விட்டார்கள் முஸ்லிம்கள். ஆக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதனால் ஏற்பட்ட ஒரு விளைதானே தவிர அது இஸ்லாத்தின் குற்றம் அல்ல என்பதனையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையை நிகழ்த்தியதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பெருமைப்படுத்துவதற்காக நான் இந்த உரையை சொல்லவில்லை. இஸ்லாத்தில் இவ்வளோ உரிமையெல்லாம் இருக்குது, பாருங்க, உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத உரிமையெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குது, இந்த பெருமையை உலகத்திற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் என்று சொல்வதற்காக நான் இதனை சொல்லவில்லை. இந்த உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் மனித உரிமைகளை மீறாதீர்கள். உங்களுடைய மனைவியின் உரிமைகளை நீங்கள் மீறாதீர்கள். உங்களுடைய கணவனுடைய உரிமைகளை நீங்கள் மீறாதீர்கள். உங்கள் குழந்தைகளுடைய உரிமைகளை நீங்கள் மீறாதீர்கள். உங்களுடைய உறவினுடைய உரிமைகளை மீறாதீர்கள். உங்கள் அண்டை வீட்டுக்கான உரிமைகளை மீறாதீர்கள். அடுத்தவங்களை பார்த்து தாழ்வான வார்த்தைகளை பயன்படுத்தி, இழிவான சொற்களை மற்ற ஜாதியினரை பார்த்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்காதீர்கள். அவருடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆக உரிமைகளை பாதுகாப்பவர்களாக உங்கள் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் இருக்க வேண்டும் முதலாவதாக. இரண்டாவதாக, இந்த மனித உரிமைகள் நடைபெறுகிற போது அதற்கு எதிராக குரல் எழுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, உங்களுடைய சக்திக்கு ஏற்ப, ஆற்றலுக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ அதற்கு எதிராக இந்த குரலை எழுப்புங்கள். ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியர் கடிதம் பகுதிக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி போட்டாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு சேவைதான். ஒரு காவல்துறைக்கு ஒரு ஃபோன் செய்தாலும் கூட அது கூட நீங்கள் மனித உரிமைக்காக நீங்கள் ஆற்றுகின்ற ஒரு சேவைதான். நீங்கள் ஜும்மாவிலே பயான் செய்தாலும் கூட அது மனித உரிமைக்காக நீங்கள் ஆற்றுகின்ற ஒரு சேவைதான். ஏதாவது ஒரு வகையிலே இதற்கு குரல் கொடுத்து கொண்டே இருங்கள். அத்தோடு யார் யாரெல்லாம் இந்த மனித உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு துணை புரியுங்கள். இன்றைக்கு பல NGOக்கள், அரசு சாரா இயக்கங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு உங்களால் ஆன அனைத்து உழைப்புகளையும் நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் இது மார்க்க கடமை. இது மார்க்க கடமை. ஹுக்கூக்குல் இபாத் என்பது மார்க்க கடமை. இந்த கடமையை செய்யாவிட்டால் மறுமையிலே நீங்கள் கேள்வி கணக்கிற்கு உள்ளாக்கப்படுவீர்கள். ஏன் இந்த உரிமைகள் பறிக்கப்படுகிற போது நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீமைகளை தடுத்து நிறுத்துகிற ஆற்றலை வைத்துக்கொண்டு யார் தடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தண்டனை உண்டு என்று சொன்னார்கள். ஆகவே அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு
நாம் இந்த மனித உரிமைக்காக குரல் கொடுப்பவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.